கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான மாதத்திலே சங்கையான இந்த ஜும்ஆவுடைய நாளிலே அவனது இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவும் உண்டான ஒரு அற்புதமான பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, புனிதமிக்க ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, மனிதர்களை அவனை நோக்கி திருப்புவதற்காக, நம்முடைய வாழ்க்கை வெறும் உலகத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது சார்ந்த செயல்பாட்டிலும் அது சார்ந்த முன்னேற்றத்திலும் மட்டுமே முழுமையாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம் என்பதையே மறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நமக்கு சிந்தனையை தட்டி எழுப்புவதற்காக வேண்டி சிறந்த மாதங்களை, சிறந்த நாட்களை, சிறந்த நேரங்களை ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த சங்கை மிக்க ரஜபுடைய மாதம் நம்மை நோக்கி வந்தடைந்திருக்கிறது. ரஜப், ஷஅபான் ஆகிய மாதங்கள் எதற்கு இப்படி ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்ற துஆவை ஓதி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் என்ன ஒரு சிறந்த அத்தகைய பரக்கத் என்ன நாம் பெற வேண்டியிருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரஜபும் ஷஅபானும் மிகப்பெரிய ஒரு அருள் நிறைந்த மாதங்களாகவே இருக்கின்றனவா என்று பார்த்தால் உண்மையில் அது இல்லை. ரஜபுடைய மாதம் 27 நம்முடைய உயிருக்குயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் என்ற உயர்ந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள ஒரு காரணமாக அன்றைய நாள் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை மிஅராஜ் என்ற அந்த உயர்ந்த பயணத்திற்கு அவனை அழைத்து சென்றான் என்று குர்ஆன் கூறுகிறது. ஷஅபானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க பராஅத்துடைய இரவு அந்த ஷஅபானில் இருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டும் தான் நபி அவர்கள் பரக்கத்தை வேண்டி துஆ செய்ததற்கான காரணமா என்று பார்த்தால் அல்ல. ஏனென்றால் அந்த 2 இரவுகள் மட்டும் உயர்வானது, சிறப்பானது. மற்ற நாட்கள் முழுக்க அந்த மாதத்தில் பரக்கத் வேண்டும் என்று நபி அவர்கள் கேட்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான், வபல்லிக்னா ரமதான். நாம் புனிதமிக்க ரமலானை அடைவதற்கு இந்த 2 மாதங்களையும் கடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. சிறப்பான ரமலானுக்கு மிக நெருக்கமாக, மிக பக்கத்திலே இந்த மாதம் இருப்பதன் காரணத்தினால், ரமலானுக்கு மிக அருகாமையில் இந்த 2 மாதம் வந்துவிட்டதன் காரணத்தினால் நாம் இந்த மாதத்தை கடந்து ரமலானை அடைய இருப்பதினால் இந்த மாதங்களுக்கு சிறப்பு. ரஜப், ஷஅபான் என்ற அந்த மாதத்தை நபி அவர்கள் அந்த மாதம் முழுக்க சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு பெருமானாருடைய புனித நாவில் தொடர்ந்து ஒவ்வொரு நேரத்திலும், தொழுகையிலும் மற்ற நேரத்திலும் அவர்கள் பொன்னான நாவுகள் உதிர்க்கக்கூடிய வார்த்தையாக இந்த ரஜப், ஷஅபான் மாறிவிட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதன் பின்னணியில் அது நல்ல மாதத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டது. எனவே ஒரு மாதம் தன்னை நல்ல மாதத்தோடு சேர்த்து கொண்டதினால் இவ்வளவு பெரிய அற்புதம் பெறுகிறது என்று இருக்கும் பொழுது நாம் அந்த மாதத்தில் சிறந்த இபாதத்துகளை, நல் அமல்களை, நற்காரியங்களை, உலக சிந்தனைகளை படிப்படியாக குறைத்து மறுமை சார்ந்த சிந்தனைகளை, இறைவனை நெருங்குவதற்கான சிந்தனைகளை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை மாதங்கள் கொஞ்சம் தொழுவோம், கொஞ்சம் zikr செய்வோம், கொஞ்சம் இபாதத் செய்வோம், நிறைய நம்முடைய வேலைகளில், வெற்றிகளில், குடும்பத்தில், வியாபாரத்தில், தொழில் ரீதியான முன்னேற்றத்தில், அலுவலகத்தில் இப்படி நாம் அதிக நேரம் கழித்திருப்போம். இந்த 2 மாதங்கள் நம்மை நாம் முழுமையாக
மார்க்க ரீதியான செயல்பாடுகளை நம்மில் அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஆரம்பத்தை இங்கிருந்து துவக்க வேண்டும். ஏனென்றால் ரமலான் என்பது ஒரு மனிதனுக்கு மிக அற்புதமான, அவன் வாழ்க்கையில் மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாத மாதம். எத்தனையோ பேர் ரஜபை கடந்திருப்பார்கள், ஷாபானை அடைய முடியாமல் போய்விடும். எத்தனையோ பேர் ஷாபானை அடைந்து விடுவார்கள், ரமலானை அடைய முடியாமல் போய்விடும். இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் வரப்போகிறது என்ற சந்தோஷத்தில் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு சில நாட்களை கடக்க முடியாமல் அவர்கள் இறைவனிடம் சென்று சேர்ந்து விடுவார்கள். யாருக்கு எப்படி முடிவு என்று நமக்கு தெரியாது. இருந்த பொழுதிலும் கூட ரமலானை எதிர்பார்த்தவர்கள், ரமலானை மதித்தவர்கள், ரமலானை கண்ணியப்படுத்தியவர்கள் இவர்கள் என்ற பட்டோலையிலாவது நாம் வந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மில் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரமலானை அடைவோம், நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இருந்த பொழுதிலும் அன்றைய நாள் ஷாபானுடைய கடைசி இரவு வரை ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். திடீரென்று ரமலானுடைய பிறை பிறந்தவுடன் ஒரே வினாடியில் ஒரு நல்லவனாக மாற முடியுமா என்று கேட்டால் முடியாது. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஒரு ப்ராக்ரெசிவாக முன்னேற வேண்டும். நேற்று கூட ஒரு டாக்டரை பார்க்க போயிருக்கும் பொழுது சொன்னாங்க, இவங்களுக்கு ஸ்பைனல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது எதனால் ஏற்பட்டது அப்படின்னா, அவங்க ஓவரா வெயிட் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. ஓவரா வெயிட் தூக்குறது அப்படின்னா இதை விட ஜிம்முக்கு போனா அவங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை கிலோ வெயிட் தூக்குறாங்க, டெய்லி தூக்குறாங்களே, அவங்களுக்கு வர்றதில்லை பார்த்தீங்களா? அப்ப எதையுமே அப்ப அவர் சொன்னார், அப்ப வெயிட் தூக்குறதுன்னு இருந்தாலும் கூட திடீர்னு ஒரு 10 கிலோ ஃபாஸ்டா தூக்கிடக்கூடாது, ஒரு 25 கிலோ ஃபோர்ஸா தூக்கிடக்கூடாது. உடற்பயிற்சி மையத்தில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல ஒரு குறிப்பிட்ட கிலோவை தூக்குவாங்க, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு. அடுத்து அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு வாக்கிங் போறீங்களா, முதல்ல ஒரு அரை மணி நேரம் நடங்க. ஒரே நாள்ல 3 மணி நேரம் நடந்து விட்டு 2வது நாள் வந்து படுத்திடக்கூடாது. அது நம்மை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கான பயிற்சி அல்ல. இது எல்லா துறைகளுக்கும் பொருத்தமானதுதான். இபாதத்திலும் அதுதான். ஒரு சிறந்த மாதத்தை நாம் எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதிலே அல்லாஹ் 1000 மாதத்தை விட மிகச்சிறந்த இரவை வைத்திருக்கிறான். ஒரே ஒரு இரவு நம்மை 1000 மாதத்தை விட உயர்வானவர்களாக மாற்றிவிடக்கூடிய இரவு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிலே அல்லாஹ் நம்மை கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான மக்களை, கோடான கோடி மக்களை நரகிலிருந்து வெளியேற்றுகிறான். நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய ஒவ்வொரு அமலுக்கும் நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த மாதத்திற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும்? தராவீஹுடைய 20 ரக்காத்துகள் நிறைய பேர் தொழுவது இல்லை. யார் தொழுகையை சரியான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் பேணி தொழுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த தொழுகையின் மீது ஒரு பிடிமானம் இருக்கும். அவர்களால் தான் எவ்வளவு டயர்ட்னஸ் இருந்தாலும், எவ்வளவு உடல் சோர்வு இருந்தாலும் அந்த 20 ரக்காத்தையும் ஓரளவு இன்பமாக தொழ முடியும். தொழுகையினுடைய பயிற்சி ரஜபில் இருந்து துவங்க வேண்டும். இது நாள் வரைக்கும் நாம் 5 வேளை தொழுலையா, இந்த மாதத்தில் நாம் 5 நேர தொழுகையை முதலில் சரியாக்கி கொள்ள வேண்டும். ரஜபுடைய மாதம் முழுக்க 5 நேரம் எப்படி இருந்தாலும் சரி நான் தொழுது விடுவேன். ஜமாத்தில் தொழுவதில்லை, நான் வீட்டில் தொழுது கொண்டிருக்கிறேன். இனி இந்த ஒரு மாதம் முழுக்க ஜமாத்தை நாம் கடமையாக்கி கொள்ள வேண்டும். தொழுறதே இல்லை, 5 நேரத்தை எப்படியாவது வீட்டிலோ பள்ளியிலோ எங்கேயாவது தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலையிலிருந்து தங்களை கொஞ்சம் முன்னேற்றிக் கொள்ள வேண்டிய முக்கியமான காலம் ரஜபுடைய காலம். ரஜபுடைய மாதம் அப்படிங்கிறது விதை போடக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள். நாம் ரமலானில் எதை அறுவடை செய்ய போகிறோமோ அதை இந்த மாதத்தில் யார் விதை போடவில்லையோ அவர் ரமலானில் எதையும் செய்துவிட முடியாது. இல்லை, நாங்கள் நோன்பு வைப்போமே, நாங்களும் ஜகாத்து கொடுப்போம், நோன்பு வைப்போம், தர்மங்கள் செய்வோம், ஏழைகளுக்கு தருவோம், ஜிக்ர்கள் செய்வோம், அதற்கு நிகரான பாவத்தை செய்து அதை அழித்து விடுவோம். வெறுமனே அமல் செய்வது மட்டுமல்ல ஒரு மனிதனை நன்மையை நோக்கி முன்னேற்றக்கூடியது, நாம் பாவம் செய்யாமல் இருப்பதும் அது மிக முக்கியமானது. இந்த தொழுகை எந்த ஒரு மனிதன் ஓரளவுக்கு சரியான முறையில் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறாரோ அவரை அல்லாஹ் பாவத்திலிருந்து பாதுகாக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நீங்கள் என்ன இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம், இவ்வளோ நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனாலும் செய்துடுறோமே நாம நினைக்கிறோம்.
அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரே ஒரு அமலை நீங்கள் சரியாக ஒழுங்கான முறையில் அந்த தொழுகையை, அந்த இபாதத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி நீங்கள் செய்துவிட்டால் அந்த தொழுகையின் மூலமாக உங்களுக்கு மானக்கேடான செயல்பாடுகளை, இழிவான செயல்களை விட்டும் உங்களை நான் தடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு எல்லாவற்றிலுமே நோக்கம் மறைந்து போய்விட்டது. உலகத்தில் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக செய்கிறோமோ அந்த நோக்கம் என்று தவற விடப்பட்டு விட்டது. ஒரு மனிதர் ஒரு கடை வச்சிருக்கிறார், ஃபாஸ்ட் ஃபுட் கடையோ உணவு கடையோ வைத்திருக்கிறார். அந்த கடையினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உணவு தேவையை நான் நிறைவேற்றுகிறேன், அதற்கு தேவையான அளவிற்கு ஒரு கூலியை வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய உணவு அது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் கடை வைத்திருக்கிறேன். அதுல இருந்து எனக்கும் வருமானத்தை பெற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு நிலைமை தலைகீழாக இருக்கிறது. வருமானத்திற்கு எந்த கடை செட் ஆகும்? உணவு கடையா, மளிகை கடையா, மீன் கடை வைக்கலாமா, கறி கடை வைக்கலாமா, எதை வைத்தால் வருமானம் வரும் என்ற சிந்தனைக்கு நாம் போய்விட்டோம். ஒரு மனிதர் சாதாரண ஒரு துப்புரவு தொழிலாளராக இருக்கிறார். அவருடைய முக்கியமான பணியினுடைய நோக்கம் என்ன? கவர்மெண்ட் சம்பளம் வருதுப்பா, நமக்கு என்ன இருக்குது, அது பாட்டுக்கு மாசானா உழுதுறோம், துட்டு நமக்கு பிரச்சனை இல்லை. இது நோக்கம் அல்ல. மக்கள் எல்லாம் அந்த அழுக்குகள் நீங்கி, குப்பைகள் நீங்கி, சுகாதாரமான ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்பட வேண்டும். இதுக்குதான் அவருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தது. அது அந்த வேலையின் நோக்கத்தோடு தான் அவர் செய்தாக வேண்டும். ஆனால் அங்கே நோக்கம் தவறு விடப்படுகிறது. அவர் டைமுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்கிறார், அத்தோடு கிளம்பி போயிடுறார். எல்லா விஷயத்திலையும் ஒரு படிப்பாக இருக்கட்டும், படிப்பதனுடைய நோக்கம் என்ன? நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வி நம்முடைய ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளை திருத்தி அமைக்க வேண்டும். நாம் ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கைக்கு முன்னோடியாக வாழ்ந்து இந்த உலகிலிருந்து மறைய வேண்டும். எங்க இருக்கு அந்த நோக்கம்? படிக்க வேண்டியது, மார்க் வாங்க வேண்டியது, வருஷ கடைசியில் அதை கொண்டு போய் காயலாங்கடையில போய் போட்டு விட்டு அடுத்த வருஷத்துக்கு நாம் தாவி விட வேண்டியது, இப்படி போய் கொண்டிருக்கிறது. நோக்கம் எங்கே தவறு விடப்படுகிறதோ அங்கே அந்த செயல்பாடுகள் முழுமை அடையாது. தொழுகையினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை ஞாபகம் செய்வதற்கு தான் உங்களுக்கு தொழுகை. உங்களை வியாபார கணக்கை ஞாபகம் செய்யறதுக்கும், மறந்து போனதை ஞாபகப்படுத்துறதுக்கும், உங்களுடைய வருங்காலத்தை பற்றிய திட்டத்தை போடுவதற்கு தக்பீர் கேட்டு நீங்க நிக்கல. ஆனா இன்னைக்கு நடக்கிறது இல்லை, அதுதான் நடக்குது. நாம் தொழுகை நின்ற உடனே நம்முடைய கடையை பற்றிய ஞாபகம், நம்முடைய மனைவி மக்களை பற்றிய சிந்தனை, காணாமல் போய் நம்முடைய சிந்தனைக்கே வராத பொருட்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வருது. பழைய மறந்து போன நினைவுகள் எல்லாம் கண் முன்னால் வந்து நிழலாடுகிறது. இந்த தொழுகை எப்படி இன்ப தொழுகையாக மாறும்? இந்த தொழுகை எங்கிருந்து நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்கும்? ஆக தொழுகையாளியாக இருக்கக்கூடியவர்கள், தொழாதவங்க தொழுவ ஆரம்பிச்சிடணும். தொழுகையாளியாக இருக்கக்கூடியவர்கள் தன் தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்ற வேண்டும். அதில் உள்ளார்ந்த உணர்வுகள் என்ன தேவை? அல்லாஹ்வுடைய திக்ரை எப்படி தொழுகையில் ஏற்படுத்திக் கொள்வது? ரப்பினுடைய சிந்தனையோடு நான் எப்படி தொழ வேண்டும்? ஒவ்வொரு தக்பீர் கட்டக்கூடிய நிலையில் நான் எப்படி என் ரப்பை உணர வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது என்ன மாதிரியான உணர்வை நான் பெற வேண்டும்? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக என்று சொல்லும் பொழுது என் உணர்வு இறைவனோடு எந்த நெருக்கத்தில் இருக்க வேண்டும்? இந்த உணர்வை பெறுவது என்பது முக்கியமானது. ஒரு மனிதன் டீ குடிக்கிறான், அவன் டீயை குடிக்கும் பொழுது அவன் நாக்கில் அந்த ருசி பட்ட பிறகு உள்ளத்தில் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அதுதான் அவன் டீ குடிப்பதனுடைய நோக்கம். ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கிறான், மாதத்தினுடைய முதல் நாள் அவன் கையில் பணம் வந்தவுடன் அவன் என்ன உணர்வை பெறுகிறானோ அந்த இன்ப உணர்வு தான் அந்த பணத்தினுடைய நோக்கமே தவிர அதை கொண்டு வாடகை கட்டுவதோ, அதை கொண்டு உலக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதோ மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தேவை நிறைவேறுவதற்கு பின்னால் ஒரு மனிதனுடைய உணர்ச்சி தான் அங்கே முக்கியமானது. அவன் எதை உணர்கிறான்? எல்லாரும் ஒரே மாதிரி டீ குடிக்கிறது. ஒருத்தர் ஜிஞ்சர் டீ குடிக்கிறார், ஒருத்தர் மசாலா டீ குடிக்கிறார், ஒருத்தர் நான் கிரீன் டீ மட்டும் தான் குடிப்பேன்னு சொல்றார். இது ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்கள் பெறக்கூடிய உணர்வு தான் முக்கியமானது. நம்முடைய தொழுகை நமக்கு என்ன உணர்வை தருகிறது? உண்மையிலேயே அடுத்த தொழுகை எதிர்பார்க்கக்கூடிய அந்த இன்பகரமான உணர்வை நமக்கு தருகிறதா? அல்லது வெறுமனே தொழுது முடிச்சு வந்தாச்சு, அடுத்த தொழுகைக்கு வாங்க சொன்னோம்னா இவ்வளவு வேலை இருக்குது,
இதை விட்டுட்டு எப்படி போறது, சரி வேலையை முடிச்சுட்டு எப்படியாவது போய் தொழுவோம் என்ற ஒரு விரக்தி நிலை ஏற்படுகிறதா என்பதை ஒரு முஃமின் இதையெல்லாம் கணக்கு போடக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் ரப்போடு இருக்கக்கூடிய தொடர்பை எடை போடக்கூடிய மாதம் ரஜபுடைய மாதம். இந்த விதையை ஒரு முஃமின் விதைத்து விட்டால் அவன் தன்னை ரமலானை நோக்கி கடத்தி கொண்டு செல்கிறான் என்று அர்த்தம். அடுத்து ஷஅபானுடைய மாதம் வரும் பொழுது இன்னும் தன்னுடைய நேரத்தை வீணற்ற காரியத்திலிருந்து ஒரு மனிதன் தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் நம்முடைய நேரம் வீணாகிறது, எங்கெங்கெல்லாம் நம்முடைய பாவ செயல்களுடைய ஆரம்பம் ஏற்படுகிறது. ஒரு நண்பர்களோட டீ கடையில நிற்கிறோம், 4 பேர் பேசும்போது கீபத்து வருகிறது, ஃபசாது ஃபித்னா வருகிறது, பொய் ஏற்படுகிறதா, அந்த டீ கடைக்கு போவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் வீட்டில் உட்கார்ந்து ஜிக்ர்களை செய்யலாம், இபாதத்துகளை செய்யலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு கடையில போய் உட்கார்ந்து நாம் தனிமையில் டீயை குடித்து விட்டு ஜிக்ர் செய்து கொள்ளலாம். இறைவனுடைய சிந்தனையில் இருக்கலாம். இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான ஒரு தேநீரை பார்த்து உணர்ந்து, அல்லாஹ் சொல்வானே, இந்த உலகத்தில் ஒவ்வொன்றிலும் என்னுடைய அத்தாட்சி இருக்கிறது, எல்லாத்துலயும் அத்தாட்சி இருக்குல்ல, இன்ன ஃபீ ذلك لآيات அஃபலா ததஃபக்கரூன். அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொன்றிலேயும் பல ஆயிரக்கணக்கான என்னுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது, அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா, அதை நீங்கள் உணர மாட்டீர்களா என்று கேட்கிறானே. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி எப்போ சிந்திச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி எப்பொழுது பார்த்திருக்கிறோம்? இந்த உலக பொருட்களை உலக பொருட்களாக பார்க்கிறோம், அதனால் அதை ஆசைப்படுகிறோம். ஆனால் ரப்பினுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அத்தாட்சியாக நாம் ஒவ்வொரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டால் அதுவும் இபாதத் தான், அதுவும் நன்மைதான். உலகத்திற்காக உலகை தேடுவது அது நம்மை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும். உலக ஆசையில் மிதமின்றி ரப்பை விட்டு நம்மை பாராமுகமாக்கிவிடும். இறைவனுக்காக உலகை தேடுவது இது நம்மை அல்லாஹ்வோடும் நெருக்கிவிடும். உலக பொருட்களையும் நிஅமத்துகளை நன்றியோடு அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்திவிடும். இப்போ நமக்கு எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை தூண்டுகிறதோ, உலக ஆசையை தூண்டுகிறதோ, அவைகளை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் மொபைல்களை நோண்டுவது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவழிப்பது, இதையெல்லாம் விட்டும் நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும். மொபைலில் அழகான ஒரு டூல் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் அதை தெளிவாக காட்டிடுது. யூடியூபை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், மேலே யூஸ்டு 15 minutes, யூஸ்டு 1 hour, அதுவே தானாக நோட்டிஃபிகேஷனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த 15 மணி நேரத்தையும் அந்த 1 மணி நேரத்தையும் நாம் எதிலே உபயோகித்தோம்? யூடியூபை பார்க்கறதுன்றது தவறா? ஃபேஸ்புக்கை பார்ப்பது என்பது தவறா? அதில் நாம் எதை பார்த்தோம் என்பதில் தான் இருக்கிறது. ரமலானுக்காக வேண்டியான தயாரிப்புகளில் ரமலானுடைய சட்டதிட்டங்களை கற்றுக்கொள்வது, புதிய புதிய துஆக்களை கற்றுக்கொள்வது, ரமலான் சார்ந்த ஈமானிய உணர்வுகளை பெற்றுக்கொள்வது, இது எல்லாவற்றிற்கும் ஒரு அற்புதமான ஒரு டூல். ஒரு மனிதன் உடனே அக்சஸ் பண்ண முடியும் என்று சொன்னால் அது யூடியூப். எத்தனை உலமாக்களுடைய பயான், எவ்வளவு அற்புதமான துஆக்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அல்லாஹு தஆலா அந்த யூடியூபின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்முடைய நேரங்கள் உண்மையிலேயே அதை கொண்டு நல்லதை பெறக்கூடிய நேரங்களாக மாறுகிறதா, அல்லது அந்த நேரம் வீணாகி கொண்டிருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னை எப்பொழுது பரிசோதித்து பார்க்க ஆரம்பித்து விடுகிறானோ அவன் மறுமையின் சோதனைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறான், கபருடைய சோதனை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. நாளை கபர்ல படுக்க வைத்து உட்கார வைத்து உங்களை கேள்வி கணக்கை கேட்டு திணறடிப்பதற்கு முன்னால் மறுமையில் ரொம்ப லென்த்தான கியூ நிற்கும், கோடான கோடி மக்கள் நிற்பார்கள். அங்கே உங்களையும் நிற்க வைத்து கேள்வி கணைகளை தொடுத்து உங்களை நரகத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் உங்களை நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். எப்படி உங்களுடைய பேங்க் பேலன்ஸை கணக்கு போடுகிறீர்களோ, மாதாந்திர வரவு செலவை கணக்கு போடுகிறீர்களோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆகக்கூடிய செலவை கணக்கு போடுகிறீர்களோ, உலகத்தில் எல்லாவற்றையும் கணக்கிடக்கூடிய மனிதர்களே, மோமின்களே, உங்களை நீங்கள் கணக்கிடுங்கள். என்னுடைய வாழ்க்கையினுடைய 20 வருடம், 30 வருடம், 40 வருடத்தில் என் ரப்பை நான் எவ்வளவு திருப்திப்படுத்தியிருக்கிறேன். இந்த உலகத்தில் என்னை அவன் கொண்டு வந்ததே அவனுக்காக வேண்டி வாழ்வதற்குத்தான், என் மனைவி மக்களுக்காக வாழ அல்ல, என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் வாழ்வதற்கு அல்ல,
என் நண்பர்களை சந்தோஷப்படுத்த நான் வாழ்வதற்கு அல்லாஹ் என்னை இந்த உலகத்தில் படைக்கவில்லை. என் மனோ இச்சையை சந்தோஷப்படுத்துவதற்கு அல்லாஹ் என்னை படைக்கவில்லை. ஏன் அல்லாஹ் இங்க கொண்டு வந்தான்? இந்த அற்புதமான பூமியை அல்லாஹ் உங்களுக்காக படைத்தேன் எதுக்கு சொன்னான்? நாம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வதற்கா? இந்த பிரம்மாண்டமான வானத்தை உங்களுக்காக படைத்தேன், இந்த பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கினேன், உங்களுக்காக வேண்டி நான் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன், உங்களுக்கு சுகமான தூக்கத்தை தருகிறேன். எதற்கு தர வேண்டும்? எதற்கு அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடுகளை மனிதர்களுக்கு செய்திருக்கிறான்? அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இதை தெரியாமல் ஒரு முஃமினாக வாழ்வதில் அர்த்தமில்லாமல் போய்விடும். இந்த எல்லா சிந்தனைகளோடும் நாம் ரமலானை அணுகும் பொழுதுதான், நாம் இந்த ரஜபுடைய ஷஅபானுடைய மாதத்தில் நம்மை உருவாக்கி கொள்ளும் பொழுதுதான் முழுமையாக நான் ரமலானை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எந்த விதமான படிப்பும் இல்லை, எந்த விதமான அனுபவமும் இல்லை. 5வது படித்த ஒரு மனிதன் அப்படியே போய் 23 வயதுல ஒரு கம்பெனில போய் வேலை கேட்டா எப்படி இருக்கும்? அவனுக்கு வேலை கிடைக்குமா? கிடைத்தாலும் வேலை செய்ய முடியுமா? அவனால் சரியாக எத்தனை நாள் அந்த இடத்தில் வேலை செய்ய முடியும்? அது போன்ற நிலைதான் ரமலானை அடையக்கூடிய மூமின்களுடைய நிலை. ஏதோ ஒரு மக்தப் மதரசால எந்த ஊர்லயோ பிறந்த ஹசரத், இந்த ஊர்ல நான் பிறந்தேன், அப்போ என் ஹசரத் சொல்லி கொடுத்த அந்த துவா எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு காலைல ஒருத்தர் ஓதி காட்டினார். நான் இந்த பேட்டையில் நான் இருந்தேன், அப்போ எங்க ஹசரத் டெய்லி காலையில மதரசாக்கு வந்து அந்த பாடத்தை ஓதும் பொழுது இந்த துவாவை ஓதி கொடுத்தார். அல்லாஹ் மக்ரிஜ்னா மின் துலுமாத்தில் ஜஹலி வல் வஹ்மி என்று அதை அழகாக ஓதி காட்டினார். ரொம்ப அற்புதமான துவா. அங்க ஓதுன துவாவோட சரிதான், அதுக்கப்புறம் எந்த துவாவும் எனக்கு மனப்பாடம் பண்ணல. இவரை கொண்டு போய் ரமலானில் உட்கார வைத்தால் 5வது படித்தவரை கொண்டு போய் ஒரு ஐடி ஃபீல்ட்ல உட்கார வச்ச கதை தான். எதை பெற முடியும்? எதை அவரால் கற்றுக்கொள்ள முடியும்? கடந்த ரமலானில் நாம் எதையெல்லாம் மிஸ் பண்ணி விட்டோமோ, இந்த துவாவை கற்றிருக்கலாமே, இதை ஓதி இருக்கலாமே, இத்தனை ஆயிரம் தஸ்பீஹ் செய்திருக்கலாமே, இவ்வளவு ஸலவாத்துகளை ஓதி இருக்கலாமே, கவலைப்பட்ட காலம் முடிந்து விட்டது. மறுபடியும் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான் அல்லவா? அதை பயன்படுத்தி கொள்ள நாம் தயாராக வேண்டும். எத்தனையோ நபர்கள் ஒரு ரமலானை அடைந்ததனால் உயர்ந்த பாக்கியத்தை பெற்றுவிட்டார்கள். கபர்வாசிகளை எழுப்பி கேட்டால் உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நாள் அவகாசம் தரப்படும். ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்தில் மண்ணுக்கு மேல் வந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எந்த நாளாக இருக்க வேண்டும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டால், அந்த கபர்வாசிகள் அந்த ஒரு நாள் ரமலானுடைய ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். கோடான கோடி கபர்வாசிகள் ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த நாட்கள் 30 நாட்கள் முழுமையாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லாஹ் மறுபடியும் நமக்கு ஏற்படுத்த போகிறார் என்று சொன்னால் எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் நாம் அந்த ரமலானை அடைய போகிறேன் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். சாப்பிடுகிறோம், நான் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால்தானே ரமலானை அடைய முடியும். யா அல்லாஹ் அதற்காக சாப்பிடுகிறேன். நான் ஒரு தண்ணீர் குடிக்கிறோம், யா அல்லாஹ் இந்த தண்ணீரை குடித்தால் தானே ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதன் மூலம் நான் ரமலானை அடைய போகிறேன். தொழுகிறோம், யா அல்லாஹ் இந்த இபாதத்தை தொடர்ந்து செய்தால்தான் நான் ரமலானில் அதிகமாக இபாதத் செய்ய முடியும். அதன் மூலம் நான் ரமலானுக்காக வேண்டி நான் தயார் செய்கிறேன். நஃபிலான இபாதத்துகளை வெறும் ஃபர்ல மட்டும் தான் தொழுகிறோமா? சுன்னத்துக்களை தொழுவதற்கான பயிற்சி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுடைய பயிற்சிகளை வாரத்தில் 2 முறை 3 முறையாவது முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக இரவு சீக்கிரம் தூங்க வேண்டும். இந்த பயிற்சிகளை எடுப்பதற்கான ஒரு பரக்கத்திற்குரிய மாதம் தான் ரஜப் ஷஅபான். எனவே நபி அவர்கள் இந்த 2 மாதத்தில் அல்லாஹும்ம பாரிக் லனா என்று கேட்டது எதற்கு? வாழ்க்கையை நீ அதிகமாக கொடு, இத்தனை மாதம் செய்ததை போல அழிச்சாட்டைகள் செய்துகிட்டே மக்கள் போய்விட வேண்டும் என்பதற்காகவா? நாம் இந்த மாதத்தில் எல்லா விதமான பரக்கத்தையும் பெற்றுவிட வேண்டும். நாம் அல்லாஹோடு இணைந்து கொள்ள வேண்டும். நாம் ரப்போடு நல்ல இபாதத்துகளை நல்ல அமல்களை செய்வதற்கான பயிற்சியை இந்த மாதங்களில் நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் என்ன செய்வான்? நாம் எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் அவனை நோக்கி முன்னேறுவதற்கு பாடுபடுகிறோமோ நமக்கான ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான். நம்முடைய ஒரே தேவை என்ன? காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு எல்லாம் கிடைக்கணும், மறுநாள் கிடைக்கணும், அதுக்கு மறுநாள் கிடைக்கணும், அதுக்கு மறுநாள் கிடைக்கணும். இதுக்குதான் நாம் வாழ்கிறோம், பயணிக்கிறோம், உழைக்கிறோம், எல்லாமே இதுக்கு தானே. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதை அல்லாட்ட கேளுப்பா,
இதற்கான பரக்கத்தை ரப்பிடம் கேள். நீ உன்னுடைய முயற்சியை கொஞ்சம் இந்த மாதங்களில் ரப்போடு சேர்த்துக்கொள். அவன் அதை பார்த்துக் கொள்வான், நீ இதை பார்த்துக்கொள். எவ்வளவு அற்புதமான ஒரு துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துஆவின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். வியாபாரத்தின் நம்பிக்கை, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் நம்பிக்கை, நம்முடைய சம்பாத்தியத்தின் நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு நபி அவர்களுடைய இந்த துஆவின் மீது அந்த நம்பிக்கை வைத்து நாம் துஆ செய்து, அதே நேரத்தில் நாம் அதிகமான முயற்சிகளை மார்க்க ரீதியாக எடுக்கும் பொழுது நம்முடைய சுய பரிசோதனைக்காக வேண்டியும் நம்முடைய இபாதத்துகளிலும் இறை உணர்வுகளிலும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாம் உழைக்க வேண்டும். அதன் மூலம் இந்த சிறப்பான 2 மாதங்களிலும் நல் அமல்களை செய்து அதன் மூலம் வரக்கூடிய ரமலானை மிக லேசான முறையில் எல்லா விதமான ஒவ்வொரு வினாடிகளையும் நாம் வீணடித்து விடாமல், பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடாமல், அல்லாஹ் தந்த அந்த பொன்னான வாய்ப்பை துஷ்பிரயோகம் செய்து விடாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அந்த ரப்புல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியத்தை இந்த 2 மாதத்திலும் நமக்கு தந்து புனித ரமலானை முழுமையாக அடையும் நற்பாக்கியத்தை, அதை அனுபவிக்கும் நற்பாக்கியத்தை, அதன் மூலம் இன்பம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.